Welcome students, welcome to online lesson. Today we are going to see class 7 unit 1 Prose Adventures of Don Quixote from term to book. So first unit Adventures of Don Quixote. We'll start to read this lesson first. Once upon a time in a village called La Mancha in Spain. La Mancha அப்படின்றவர் வந்து ஒரு டைமில் வந்து வில்லேஜில் வந்து லா மான்ச்சா அப்படின்றவர் வாழ்ந்துட்டு வந்தார் இன் ஸ்பெயினில். தேர் லிவ்ட் அ மேன் ஹூ லவ் டு ரீட் அபவுட் நைட்ஸ். ஸோ தேர் லிவ்ட் அ மேன், அங்கே வந்து ஒரு மனுஷர் வந்து வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும் அப்படின்னா நைட்ஸ், அதாவது விச் மீன்ஸ் இவங்களை பற்றி, மாவீரர்களை பற்றி படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். Every day he would read about courageous knights and the incredible adventures they had, as he was so absorbed in these stories that he hardly remembered to eat or sleep. அந்த அவருக்கு வந்துட்டு மான்சேக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு நல்ல தைரியமான கதைகளையும் தைரியமான மாவீரர்களை பற்றியும் படிக்கிறதுக்கு, அண்ட் இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா இன்க்ரெடிபிள் அன்பிலீவபிள் அட்வென்ச்சர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான். அந்த கதைங்களை படிக்க ரொம்ப அந்த ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப அவரை ஈர்த்ததுனால, அட்ராக்ட் பண்ணதுனால சாப்பிட்றதுக்கும் தூங்கிறதுக்கும் கூட மறந்து அந்த ஸ்டோரிஸ்லாம், நிறைய ஸ்டோரிஸ் வந்து நைட்ஸை பற்றி படிச்சுட்டே இருப்பாராம் ஆல்வேஸ். The days of knights and squires, of exciting adventures and romances come alive in the hilarious account of Don Quixote travels. As years passed, Don Quixote imagines himself placed in the world of knights. He convinces Sancho Panza, a peasant from the same village, to be his squire, and together they set out to seek their fortune. Don Quixote, eager to be the best chivalrous knight, this delightful story of chivalry is all fun and pleasure, laughter and excitement, farce and suspense. So the நைட்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸோட டேஸ், அதாவது எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ரொமான்சஸ், ஸோ இது எல்லாமே வந்து அவர் இந்த மாதிரி இந்த கதைகளை வந்து அந்த புக்கில் படிக்க என்ன ஆகிட்டே இருந்துச்சான். அவர் வந்து தன்னை வந்து ஒரு மாவீரராக கன்சிடர் பண்ணுறாரு. ஒரு கதையை நம்ம படிச்சுட்டு, ஸோ ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக படிக்கலாம், பட் அதையே படிச்சுட்டே இருந்தால் அதாவே என்ன பண்ணிடுறாங்க, அந்த கதையில் இருக்கவங்களாவே மாறிடுற மாதிரி லா மான்ச்சோ வந்து தன்னையே ஒரு நைட்டாக வந்து என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கிறாரு. அண்ட் இமேஜின் பண்ணிவிட்டு இவர் யாரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாருன்னா சான்ச்சோ அப்படின்ற ஒரு பீசண்ட்டை வந்து, ஒரு ஃபார்மர் அவர், ஓகேவா, அந்த சான்ச்சோன்ற அந்த ஃபார்மரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணுறாரு, லைக் என்னோட மாவீர சாகசங்களில் நீயும் வந்து இருக்கியா, நீயும் வந்து பங்கு எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிலைட்ஃபுல் ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப ஃபன்னாகவும் அண்ட் இட்ஸ் கோன் பி ப்ளஷர் அண்ட் லாட்டர் அண்ட் எக்ஸைட்மெண்ட், சிரிப்பாகவும் அண்ட் நல்ல எக்ஸைட்டடாகவும் இருக்க போகுது இந்த ஸ்டோரி. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டு ரீட் திஸ் லெசன். கியூட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சான்ச்சோ, how would you like to become my servant and accompany me on a great adventure அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கியூட்டே வந்து சான்ச்சோ கிட்டே கேட்குறாரு, நீ என்னோட சர்வெண்ட்டாக இருக்க முடியுமா, நீ என்னோட கிரேட் அட்வென்ச்சர்ஸில் நீயும் வந்து கம்பெனி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சான்ச்சோ கிட்டே கேட்குறாரு. சான்ச்சோ, யுவர் சர்வெண்ட். சான்ச்சோ என்ன கேட்குறான், உங்களோட சர்வெண்ட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கியூட்டே வந்து, எஸ், இஃப் யூ சர்வ் மீ ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் ஹானஸ்ட்லி ஐல் ரிவார்ட் யூ வித் அன் ஐலாண்ட்ஸ். ஸோ நீ வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் உண்மையாகவும் நீ எனக்கு சர்வ் பண்ண அப்படின்னா நான் உனக்கு ஐலாண்டை வந்து என்னவா கொடுப்பேன், பரிசாக அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறார். டான் கியூட்டே வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலி இவர் இஸ் ஜஸ்ட் அ மேன் ஹூ லிவ்ஸ் இன் அ வில்லேஜ், ஓகேவா. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு மேன் தான், வந்து இவர் வில்லேஜில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. பட் ஹவு டஸ் ஹீ திங்ஸ் ஆஃப் ஹிம்செல்ஃப், எப்படி அவர் வந்து தன்னை நினைக்கிறாரு அப்படின்னா, தன்னை வந்து ஒரு மாவீரராக நினைக்கிறாரு. ஏன் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் நிறைய கதைகளை அந்த மாதிரி படித்ததுனால அந்த மாதிரியே தன்னை நினச்சிக்கிறாங்க, புரியுதா. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு வந்து ஒரு ஐலாண்டு பரிசாக கொடுப்பேன். லைக் அந்த காலத்து வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, போரில் போய் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா நான் உனக்கு இதை பரிசாக கொடுப்பேன், பொன் பொருள் பரிசாக கொடுப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஐலாண்டை வந்து நீ எனக்கு சர்வ் பண்ணனா நான் உனக்கு பரிசாக தருவேன் அப்படின்னு சொல்லுவார். சான்ச்சோ, அண்ட் ஐலாண்ட், ஆர் யூ சீரியஸ். சான்ச்சோ கேட்குறாங்க, ஒரு ஐலாண்டையா, நீங்கள் சீரியஸாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கியூட்டே, ஐ ஓ இட் அப்பான் மை ஹானர் ஆஸ் அ நைட், ஸோ வில் யூ கம் வித் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. கியூட்டே வந்து நான் கண்டிப்பாக ஒரு நைட்டாக வந்து நான் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவேன், என்னோடய வார்த்தைகளை வந்து கடைப்பிடிச்சு நான் உனக்கு கண்டிப்பாக என்னோடய பரிசு அளிப்பேன்.
ஸோ உன்னால் இப்போ என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லி கியூட்டே கேட்கும்போது சான்சோ எஸ் மாஸ்டர் ஐல் கம் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் மாஸ்டர், நான் கண்டிப்பாக உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, யார் சொன்னது? சான்சோ சொல்கிறாங்க. The two men set out on a journey together. On the hill in front of them, they could see a large old windmill. When he saw it, Don Quixote's eyes became to sparkle. ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ஜேர்னிக்காக போகிறாங்க ஒன்றா. ஸோ போயிட்டுருக்கப்போ ஒரு ஹில் ஒன்று வந்து ஒரு மலை வந்து தெரியுது. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய விண்டு மில் ஒன்று தெரியுது. ஸோ ஆன் த ஹில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேம் தே குட் சி, இந்த ஹில்லுக்கு மலைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய விண்டு மில் ஒன்று இருக்குது. அதை பார்த்தது டான் கியூட்டேவோட ஐஸ் வந்து ஸ்பார்க்கிள் ஆகுது. ஸோ ஏன் அப்படின்றத பார்ப்போம். கியூட்டே, லுக் சான்சோ, ஹவ் டேர் தட் ஹிடியஸ் ஆக்ரே பிளாக் அவர் பாத். கியூட்டே என்ன சொல்கிறாரு, அங்கே பாரு ஒரு ஆக்ரே மீன்ஸ் இட்ஸ் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அவங்க பாரு எவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டு, என்ன தைரியமாக நம்ம முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டே சொல்லும்போது சான்சோ என்ன சொல்கிறாங்க, வாட் அண்ட் ஆக்ரி வேர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில், ஆக்ரியா ஜெயிண்ட்டா எங்கே இருக்குது மாஸ்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சான்சோ பயத்தில் கேட்குறாங்க. கியூட்டே, ரைட் தே, டோன்ட் யூ see that awful creature waving its 4 arms. ஸோ கியூட்டே என்ன கேட்குறாரு, உன் கண்ணுக்கு தெரியலையா, அங்கே பாரு அந்த தூரத்தில் அதோட 4 arms வச்சுட்டு எப்படி நிற்கிது பாரு எவ்வளோ பெருசாக அந்த ஜெயிண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சான்சோ சொல்கிறாங்க, பட் மாஸ்டர் that's a windmill. மாஸ்டர் அது ஆக்ரே கிடையாது, இட்ஸ் அ விண்ட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு சான்சோ சொல்கிறாங்க. விண்ட் மீல்னால் என்னென்னு தெரியலையா உங்களுக்கு, காற்றாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இட்ஸ் அ விண்ட் மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கியூட்டே என்ன சொல்கிறாங்க, I tell you these are auguries, and if you are afraid of them, go aside and say your prayers while I engage them in combat. ஸோ நான் சொல்கிறேன் அது ஆக்ரே தான், அது ஜெயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கியூட்டே சொல்கிறாரு. அண்ட் உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ சைடில் போய்டு, அண்ட் நீ போய் கடவுளை வேண்டிக்கோ, நான் போயிட்டு அந்த ஜெயிண்ட் கூட போர் செஞ்சுட்டு வரேன். காம்பேட் மீன்ஸ் ஃபைட் பண்ணுறது, போர் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டே வந்து சொல்லிவிட்டு வேகமாக போகிறாரு. சான்சோ, மாஸ்டர் தட்ஸ் அ விண்ட் மில். சான்சோ அகெயின் வந்து வார்னிங் கொடுக்குறாரு, மாஸ்டர் அது விண்ட் மில், அது வந்துட்டு என்ன இல்லை ஜெயிண்ட் இல்லை, அது விண்ட் மில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி சான்சோ ஷவுட்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் பாஸ் அண்ட் ஹியர் டான் கியூட்டே அண்ட் ரொசினென்ட் சார்ஜ் த விண்ட் மில் அட் ஃபுல் ஸ்பீடு. ரொசினென்டே அப்படின்னும் போது அது வந்து ஒரு டாங்கியோட நேம். ஓகே, ரொசினென்டேன்றது டாங்கி. லைக் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் குதிரையில் போவாங்க இல்லையா, இவர் வந்து டாங்கி, நம்ம தாங்கிட்ட இருந்த டாங்கி ஒன்று எடுத்துகிட்டு அது கூட வந்து போயிட்டார், இவர் போகிறார். அந்த டாங்கியை வந்து குதிரையாக கன்சிடர் ஹார்ஸாக வந்து கன்சிடர் பண்ணி வேகமாக போகிறாரு. விண்ட் மில் அட் ஃபுல் ஸ்பீடு. ஸோ விண்ட் மில்லை நோக்கி வேகமாக போகிறாரு. பட் சான்சோ கத்துனது எதுவுமே அவர் காதில் விழவே இல்லை. கியூட்டே, ஹூ ப்ரிப்பேர் டு ஃபேஸ் மை ஸ்பேர் ஆக்ரே. With that, Don Quixote fly towards the windmill and collide with it. ஸோ கியூட்டே வந்து என்ன சொல்கிறாரு, இதோ ஆக்ரே நான் உன்னை ஃபேஸ் பண்ண வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ அந்த ரெசினேட்டே கூட அந்த சார்ஜ் எடுக்க போகிறாரு. டான் கியூட்டே ஒரு இடத்துல ஸ்பீடாக வந்து ரெசினேட்டே வந்து ஸ்பீடாக நின்றுடுறப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டான் கியூட்டே வந்து அப்படியே வேகமாக வந்து இந்த ரெசினேட்டை வந்து வேகமாக நின்னதுனால இவர் வந்து வேகமாக போய் எது மேலே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சான்சோ. So Quixote, look Sancho, the ogre is sorry. Yes, Sancho. Master, are you all right? See, I told you it was just a windmill. Did I not give you a fair warning? Did I not tell you that they were but windmills? ஸோ என்ன ஆகுதுன்னா வேகமாக போயிட்டு அந்த விண்ட் மில்லில் வந்து இடித்து, விண்ட் மில்லுக்கு முன்னாடி இப்போ நல்ல லைக் முன்னாடி இல்லை, விண்ட் மில் வந்து நல்லா பெருசாக இருக்கும், அதனுடைய வால்ஸ், அந்த விண்ட் மில்லோட அந்த வால்ஸ் இருக்குல்ல, அந்த வால்ஸில் இடித்து கீழே விழுறாரு, தலையில் இடிச்சுக்கிறாரு, இடிச்சிட்டு கீழே விழுறாரு. ஸோ மாஸ்டர் சான்சோ அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து, நீங்கள் are you all right மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி உங்ககிட்ட அது விண்ட் மில் தான், அது வந்து ஆக்ரே கிடையாது, அது விண்ட் மில் தான், நான் உங்களுக்கு ஃபேர் வார்னிங் கூட கொடுத்தேன், ஆனால் நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்சோ கேட்டப்போ கியூட்டோ, லுக் சான்சோ, த ஆக்ரே இஸ் மோர் சீரியஸ்லி wounded than I am. கியூட்டோ என்ன சொல்கிறாரு, அப்போ கூட வந்து அது ஆக்ரியாக தான் கன்சிடர் பண்ணுறாரு, இந்த ஜெயிண்ட் வந்து என்னை விட அதுக்கு தான் அதிகமான அடிபட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது, கியூட்டே வந்து சான்சோ கிட்ட சொல்கிறாங்க. In fact, the windmill is working perfectly fine. Sancho does his best to dissuade Don Quixote from attempting anything else reckless.
ஸோ அதுக்கப்புறம் வந்து விண்ட்மில் அவர் வந்து விண்ட்மில் தான் வந்து ரொம்ப சீரியஸாக ஊண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ இவர் வந்து சான்சோ வந்து நிமிர்ந்து பார்க்குறப்போ அந்த இதுக்கு ஒன்றுமே ஆகலை, விண்ட்மில்க்கு வந்து ஒன்றுமே ஆகலை, பர்ஃபெக்ட்லி ஃபைன், விண்ட்மில் வந்து நல்லா அழகாக தான் ஓடிட்டுருக்கு. Sancho, ha ha ha, oh, you are absolutely all right, you are a great knight indeed and you have defeated the fearsome windmill beast. சான்சோ வந்து இந்த மாதிரி இவர் ரெக்லெஸ்ஸாக இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சான்சோவும் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நீங்கள் ஒரு பெரிய மாவீரர் தான் அண்ட் நீங்கள் வந்து இந்த விண்ட்மில்லே வந்து இது பண்ணிட்டீங்க, டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு சான்சோ. ஆஃப்டர் hitting his head on the windmill, Don Quixote became even more disoriented. ஸோ இன்னும் தலையில் அடிப்பட்டதுனால ஏற்கனவே அவர் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னும் தலையில் அடிப்பட்டதுனால இன்னும் வேறு மாதிரி ஆயிட்டார். Quixote, listen to me, Sancho. Someday people will write of our exploits. Our names will live on in the memories of generations to come. But we must prove worthy of that honor by vanquishing villains and upholding justice. Do you understand? Quixote என்ன கேட்குறாரு, சான்சோ லிசன் பண்ணு. ஸோ இந்த மாதிரியான நம்மளோட செயல்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்மளை பற்றிலாம் நிறைய எழுதி வைப்பாங்க, இந்த மாதிரியான நிறைய அட்வென்ச்சர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அவங்க வந்து நம்மளை பற்றி அடுத்த ஜென்ரேஷனோட மெமரிஸ்க்காக எழுதுவாங்க, அதுக்காக நம்ம உண்மையாக இருந்து உண்மையாக இதெல்லாம் பண்ணணும், அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு do you understand அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு புரியுதா சான்சோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. சான்சோ எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சான்சோ சொல்கிறார். As Don Quixote and Sancho pass a farm, they see a thick cloud of dust appear. Don't tell him that there is undoubtedly a prodigious army marching in their direction. ஸோ வாட் இஸ் தி கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும் போது டான் கியூட்டோவும் அண்ட் சான்சோவும் ஒரு ஃபார்ம் வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் போது ஒரு க்ளவுட் ஆஃப் டஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நிறைய டஸ்ட்டு வந்து அந்த இடத்துல பறந்துட்டுருக்கு, அதை பார்க்குறாங்க. ஸோ சான்சோ சொல்கிறார், ஹோஸ் வாட் மஸ்ட் வி டூ? ஸோ அன்டவுட்டட்லி don't tell him that here is undoubtedly a prodigious army, so army marching in their direction. ஸோ அந்த வழியாகவே நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த பெரிய க்ளவுட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த க்ளவுட்ஸ் நிறைய டஸ்ட்டு இருக்க இடத்த நோக்கி போயிட்டே இருக்காங்க. சான்சோ, ஹவு சார், வாட் மஸ்ட் வி டூ? இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சான்சோட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, do why we must at once go to the help of the weaker side, of course. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து வீக்கர் சைடு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கியூட்டே சொல்கிறாரு. Don't start to name the leaders and principal knights in each army and to describe the different nations represented. Sancho, but sir, not a single one of the knights and giants that you have named do I see at all. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே ஒரு ஆர்மி வந்து நம்மளை நோக்கி படையெடுத்து வந்துட்டுருக்கு, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ அவங்க கூட போர் புரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில லீடர்ஸ் நேமும் அண்ட் சில மாவீரர்கள் நேமும் வந்து ஒரு ஆர்மியாக வந்துட்டு இருக்கிறதா வந்து சில நேம் வந்து சொல்கிறாரு. அவர் கதைகளில் படித்த சில பெயர்களை வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது சான்சோ, பட் சார் நீங்கள் சொன்ன பேர்லேயோ அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிண்ட் யாருமே நான் பார்க்கவே முடியலையே என்னால், அது வெறும் டஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சான்சோ சொல்கிறாரு. கியூட்டோ, ஹாவ் நவ் அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹியர் த neighing of steeds, the sound of trumpets and the rattling of drums. ஸோ அங்கே பாரு, இந்த ட்ரம்பட் சத்தம்லாம் கேட்குது, ட்ரம்மை வந்து ரேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டே கேட்குறாங்க. சான்சோ, ஐ ஹியர் நத்திங் பட் ப்ளீடிங் ஆஃப் மெனி ஷீப் அண்ட் லேம்ப்ஸ். என் காதுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை, என் காதுக்கு என்ன கேட்குதுன்னா அங்கே நிறைய ஷீப்பும் லேம்பும் வந்து இருக்குது, அது கத்துற சத்தம் தான் என் காது கேட்குது. அதுதான் அந்த அங்கே இருக்க ஷீப்ஸை தான் வந்து இவர் என்னென்னு சொல்கிறாருன்னா நிறைய ஜெயின்ஸ் ஆர்மி ஃபோர்ஸ் வந்து நம்மளை தாக்க வருது அப்படின்னு சொல்கிறாரு. கியூட்டே, your fears prevent you from hearing or seeing all right, but if you refuse to follow me to the battle, stand aside and I'll go on alone. ஸோ கியூட்டே சொல்கிறாரு, உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ இங்கேயே இரு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த இடத்துல வந்து யாருமே இல்லைன்னு சொல்லி என்னை இது பண்ணாத, என்ன நீ ஏமாத்தாத, நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சான்சோ, Hold sir, come back, I entreat. What madness is this? They are verily but sheep and lambs. சார் நில்லுங்க, திரும்பி வந்துடுங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, க்ரேஸியாக நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்சோ வந்து கத்துறாரு. Don Quixote set suburbs to resonate and charge into the midst of the sheep.
At this, the frightened animals flee helter-skelter in all directions, and the shepherds, seeing the cause of their disorder, pursue Don Quixote with a shower of such well-aimed stones that soon he fall wounded to the ground. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நடுவில் நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, டான் கியூட்டே வந்துட்டு அந்த ஷீப்ஸ்க்கு நடுவில் நின்றுட்டு தன்னுடைய அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணுறாரு, வீரர்கள்லாம் கத்தி வச்சுருப்பாங்கல்ல, தன்னுடைய கத்தியை வச்சு எல்லா டைரக்ஷன்லேயும் அந்த ஷீப்ஸ் நோக்கி நோக்கி வந்து தாக்குறாரு. ஷீப்ஸ் வந்து பயத்தில் ஹெல்டர் ஸ்கெல்டர் அப்படின்னா வந்து பயத்தில் வந்து ஓடுது, இங்கேயும் அங்கேயும் ஓடுறது. ஓகேவா? ஷெஃபர்ட் சீயிங் த காஸ் ஆஃப் தேர் டிஸார்டர், அவர் அந்த கத்தியை வீசுறதுல சில ஷீப்ஸ் வந்து அடியும் பட்டு கிரவுண்டில் விழுந்தது. கியூட்டே, ஹா ஹா ஹா, டிட் யூ சீ தோஸ் கவர்ட்ஸ் ரன், தே ஆர் ரைட் டு ஃபியர் டான் கியூட்டே. ஸோ கியூட்டே என்ன சொல்கிறாருன்னா, பாத்தியா அந்த கோழைகள்லாம் என்னை பார்த்து, அந்த ஜெயிண்ட் கோழைகள் என்னை பார்த்து ஓடிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. டான் கியூட்டேனா பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. The local peasants all think Don Quixote is crazy. They laugh and taunt as he pass. ஸோ அங்கே இருக்க லோக்கல் பீசன்ஸ் எல்லாருக்குமே வந்து இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரிய வந்துட்டு எல்லோரும் வந்து டான் கியூட்டே பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவர் போகும்போது பார்த்து சிரிக்கிறாங்க, பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. பீசன் 1 வந்து என்ன சொல்கிறாருன்னா, லுக், இட்ஸ் டான் கியூட்டே த மேட்மேன். இங்கே ஒரு பைத்தியக்காரர் வந்து போகிறாரு பாரு, டான் கியூட்டே வந்து ஒரு பைத்தியக்காரர் அவங்க போகிறார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பீசன்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஹே சார் நைட், வாட் கைண்ட் ஆஃப் பீஸ்ட் டிட் யூ டிஃபீட் திஸ் டைம்? இந்த தடவை நீங்கள் எந்த பீஸ்ட்டை வந்து டிஃபீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்குறாங்க. அண்ட் தேர்ட் பீசன்ட் என்ன சொல்கிறார், டிட் யூ ஃபைனலி கெட் தோஸ் ஈவில் ஷீப், ஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவையாவது அந்த ஈவில் ஷீப்பை வந்து பிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல் ஹெயில் த மேட் நைட் டான் கியூட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிண்டல் பண்ணுறாங்க எல்லாருமே. டான் கியூட்டே டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் திங்க் த பீப்புள் ஆர் சியரிங் ஃபார் ஹிம். டான் கியூட்டேக்கு வந்து ஒன்றுமே புரியலை. ஆனால் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எல்லோரும் வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. எல்லோரும் வந்து நம்மளை ரொம்ப சீர் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற சாகசங்களுக்கு சேரப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. கியூட்டே, சான்சோ, லுக், see how the people welcome us. They must have heard of our great deeds. நம்மளோட திறமை வாய்ந்த செயல்களை பற்றி எல்லாருமே கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டே கிட்ட சொல்லுவாங்க. சான்சோ, ஹோ நோ மாஸ்டர், லிசன் வெரி கேர்ஃபுல்லி, தே ஆர் நாட் வெல்கமிங் அஸ், தே ஆர் மாக்கிங் யூ. ஸோ மாஸ்டர் லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், அவங்க உங்களை வெல்கம் பண்ணல, அவங்க உங்களை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்சோ சொல்லும்போது, கியூட்டே, சான்சோ when will you see the truth? சான்சோ, எப்போ தான் நீ வந்து உண்மையை பார்ப்ப, உனக்கு உண்மையே புரிய மாட்டேங்குது அப்படின்னு கியூட்டோ சான்சோவை சொல்கிறார். சான்சோ, இனஃப் இஸ் இனஃப், ப்ளீஸ் மாஸ்டர் that's enough அப்படின்னு சொல்லிட்டு சான்சோ சொல்கிறார். கியூட்டே, வெரி வெல், வி ஷால் ஸ்பீக் நோ மோர் ஆஃப் திஸ் டே, பட் வி நீட் மோர் அட்வென்ச்சர்ஸ். சான்சோ, சரி ஓகே சான்சோ, இதுக்கப்புறம் நம்ம இந்த நாளை பற்றி பேச வேண்டாம், இன்னும் நம்ம நிறைய அட்வென்ச்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் சான்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சான்சோ, எஸ் மாஸ்டர், வி நீட் மோர் அட்வென்ச்சர்ஸ். ஆமாம் மாஸ்டர், இன்னும் நம்ம நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாகசங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சான்சோவும் எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். ரிட்டர்ன் டு ஹிஸ் எஸ்டேட், டான் கியூட்டே ரியலைஸ் தட் ஆல் ஹிஸ் அட்வென்ச்சர்ஸ் were simply a product of his imaginations. ஸோ எஸ்டேட்க்கு வந்து திருப்பி வந்து டான் கியூட்டே வந்து அவருடைய எஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. எதனால் வந்து டான் கியூட்டே இப்படிலாம் பண்ணுறாருன்னா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன். அவர் வந்து நிறைய ஸ்டோரிஸ், இந்த மாதிரி புக்கில் நிறைய ஸ்டோரிஸ் படித்து அவரோட இமேஜினேஷனால் தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அவர் வேணும்னு இந்த மாதிரி பண்ணல, தானாக வந்து கதைகளை படிக்க அவர் தன்னையே வந்து ஒரு நைட்டாக வந்து அவர் பார்க்குறாரு. டான் கியூட்டே நெவர் எம்பாரஸ் himself further by going on any more quest, but his house will always be full of children to whom he would tell the most fantastic stories about knights, squires and noble quests. They lived happily together, going on many more adventures in their imaginations. இந்த மாதிரியே வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் போயிட்டு, இதே மாதிரி இமேஜினேஷன் அட்வென்ச்சர்ஸ் நிறைய போயிட்டு அவரோட லைஃப்பை வந்து நல்லா ஹாப்பியாக வாழ்ந்தாராம். Thank you guys. From this, your lesson is being completed. Okay, I hope you all understand this lesson. Thank you.